ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு தேவைப்படுறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஒன்று தான் நம்ம எந்த திசையில் தலை வச்சு படுக்கிறது உடம்புக்கு நல்லது, எந்த திசையில் படுத்தா நல்லது இல்லை, நம்மளுக்கு நோய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலே ஏகப்பட்டதை கண்டுபிடிச்சி நம்மளுக்கு எழுத்துப்பூர்வமாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஒன்று தான் எந்த திசையில் தலை வச்சு படுக்கிறது. என்னடா திசையில் தலை வச்சு படுக்கிறதுலாம் ஒரு இதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் இன்னும் இதெல்லாம் போய் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைப்போம். ஆனா நம்மளோட ஒரு செயலுமே நோய் நிலை அப்புறம் நல்லா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த நம்மளுக்கு மாற்றி அமைக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் அந்த காலத்திலே கண்டுபிடிச்சி நம்மளுக்கு அதை எழுத்துப்பூர்வமா அதை தலைமுறையா பின்பற்றிட்டு வந்திருக்காங்க. அதுதான் சில விஷயம் கதை கட்டிட்டு விடுவாங்க. அப்படி அது சில விஷயம் பொய்யா இருக்கும், சில விஷயம் உண்மையா இருக்கும். நம்ம இப்ப பார்க்க போறது இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியாவே இருந்துட்டு இருக்கு. என்னோட இதுலயே நான் புக்கில் பார்த்துட்டு வீட்டில் சொன்னாலும் அது கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருக்குது. அதை நான் அப்போ ஓப்பன் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு தலை எந்த திசையில் வச்சு படுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அப்படின்னா நம்மளுக்கு மொத்தம் 4 திசை இருக்கு. வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திசையில இருக்கு. நம்ம கடவுள் எந்த திசையை பார்த்து இருக்கு அப்படின்னா கிழக்கு திசையை பார்த்து இருக்கு. அதே போல நம்ம வீட்டு முன்னோர்கள்லாம் எந்த திசையை பார்த்து இருக்காங்க அப்படின்னா வடக்கு பார்த்துருக்காங்க. இப்ப நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்மள கேள்விப்பட்டிருப்போம், இந்த திசையில கால் வச்சு படுக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. மேக்னெட்டிக் பவர் நம்ம உடம்பு சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப நம்ம அது என்ன திசை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிழக்கு திசை வடக்கு திசை பார்த்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேயே புரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா நம்ம கிழக்கு திசை சாமி இருக்கிற சைட்ல நம்ம கால் நீட்ட முடியுமா? முடியாது. அதே போல நம்ம முன்னோர்கள் இருக்கிற திசையில கால் நீட்ட முடியுமா? முடியாது. அதுலயே கேள்வி இருக்கு. நான் சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்ட அந்த வழிமுறையை நம்ம உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்ப நம்ம ஆதாரத்தோட நம்ம சொல்லணும்ல. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது, நம்ம கண்ணசாமி அவர்கள் ஒரு பாட்டுல சொல்லியிருக்காரு. என்ன பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, தொடுத்த பிணியாளர் தொல்லை வினை போக்க படுக்க திசை காணின் பாரில் வடக்காகா உத்தம கிழக்காம் உயிர் வளர தெற்காகும் மேற்கா மதி. அந்த பாட்டுல வடக்கு ஆகாது, வடக்குல தலை வச்சு படுக்க ஆகாது, கிழக்குல தலை வச்சு படுக்க உத்தமம், அதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேற்குல தலை வச்சு படுத்தா என்ன ஆகும் அப்படின்னா நோய் விலகாது, நோய் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே போல தெற்கு மட்டும்தான் இருக்கு, தெற்குல தலை வச்சு படுத்தா ஆயுள் விருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணசாமி அவர்கள் சொல்றாரு. இந்த இதை பொறுத்த வரைக்குமே நான் முன்னாடி சொன்ன கதையும் இந்த சொன்ன கதையுமே மேட்ச் ஆகுது. அதே போல வாஸ்து புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஒரு வீடு கட்டுறதுக்கு இந்த திசையில இந்த இடத்துலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இடத்துக்கும் ஒரு திசை வச்சிருக்கோம். இந்த திசையில இதுதான் இருக்கணும். பூசை அறைனா இந்த இடத்துல இதுதான் இருக்கணும், சமையல் அறைனா இந்த இடத்துல இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடு கட்டும் போதே வாஸ்து புருஷனை மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். அதுல ஒண்ணுதான் நமன் அப்படின்னு சொல்ற படுக்கை அறை. நம்ம சொல்றது தெற்கு திசையில தான் அடிச்சிருக்காங்க. வாஸ்து புருஷன்ல தெற்கு திசையில தான் நம்ம படுக்கை அறை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்து புருஷன்ல சொல்லியிருக்காங்க. அப்படி வாஸ்து புருஷன் இருக்கிற திசை நமன்னு சொல்லுவாங்க. அதாவது யமன் இருக்கிற சைடு. யமன் இருக்கிற சைடுல படுக்கை திசை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அந்த இடத்துல தலை வச்சு யமனுக்கு ஆப்போசிட்டா தலை வச்சு படுக்கிறது ஆகாது. யமனுக்கு ஆப்போசிட்னா யமன் தெற்கு திசையில இருக்காரு, தெற்குக்கு ஆப்போசிட் வடக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வடக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இப்ப தெற்குக்கு நம்ம உத்தமம், தெற்குக்கு ஆயுள் விருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதாவது யமனுக்கு ஆப்போசிட்டா போனா ஆயுள் குறையும், நோய் விலகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம். இதுதான் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இப்ப தலை வச்சு படுக்க வேண்டிய திசை நம்மளுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அப்படி நான் வாஸ்து புருஷனும் போடுறேன், நீங்க பாத்துக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அந்த கதைக்கு உள்ள கிளாரிட்டி இப்ப முன்னாடி உள்ள கன்க்ளூஷனுக்கும் அந்த பாட்டுக்கும் அந்த ரிலேட் பண்ணி பார்க்கும்போது, நம்ம கடவுள் எந்த திசையை பார்த்திருப்பாங்கன்னா மேற்குல இருந்து கிழக்க நோக்கி, அதாவது கிழக்க பார்த்திருப்பாங்க. நம்ம முன்னோர்கள் தெற்குல இருந்து வடக்கு பார்த்திருப்பாங்க. ஓகேவா? நம்ம அந்த பாட்டோட கிளாரிட்டி பார்க்கும்போது நம்ம தலை வச்சு படுக்க வேண்டியது கிழக்கும்
தெற்கும் தான். தெற்குல வந்து தலை வச்சு படுத்தா ஆயுள் வந்து விருத்தியாகும், கிழக்குல படுத்தா உத்தமம். ஓகேவா, இதை புரிஞ்சுக்கோங்க. கிழக்கு திசை வந்து இந்திரன் திசைன்னு சொல்லுவாங்க வாஸ்து புருஷன்ல. அதே வெஸ்ட், அதாவது மேற்கு திசை இருக்குல்ல, அது வந்து வர்ணன் திசைன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்திரன் திசையிலையும் யமன் திசையிலையும் தலை வச்சு படுக்கிறது நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் வந்து பாட்டோட வழியாக தான் சொல்லியிருக்காங்க. அதனால உங்கள்கிட்ட சொன்னேன், எந்த திசையில படுத்தா நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப பல நோய்கள் வந்துட்டு இருக்கு, அது எப்படி வருதுன்னு தெரியல. ஆனாலும் நம்ம அதுல இருந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுக்கு இது ஒரு வழி. அந்த வழியை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதே மாதிரி பல முறைகள் இருக்கு. அந்த என்னென்ன முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு வர வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், இன்னொரு வீடியோல சந்திப்போம்.